சொன்னதா பூங்காற்று உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பே உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பே. ஏய் அனு, சீக்கிரம் வாடி. எவ்வளோ நேரம் ஆக்குவ? நல்லா இருக்கனா? இப்படி ரெடி ஆகணும் லேட் ஆகலாம் செய்யும், புரிஞ்சுதா? அப்பனா நீ 2 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நீங்களும் பார்க்க அழகாக தான் இருக்கீங்க, ஸோ கியூட். அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உன் அளவுக்கு இல்லை. நீ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்க இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸில். உன்னை ஒரு வாட்டி பார்க்கும் போதும் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் இடிச்சது தான் ஞாபகத்துக்கு வரும். அச்சோ, அதெல்லாம் நீ இன்னும் மறக்கலையா? அது எப்படி மறப்ப? உன்னை பற்றி எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு மெமரிஸும் ப்ரெஷியஸ். டேய் மச்சான், ஏஞ்சிருடா, டைம் ஆச்சுல. ஆதி ஏஞ்சிருடா. எதுக்குடா என்னை எழுப்புன? ச்சே, எவ்வளோ நல்ல கனவு தெரியுமா? அப்படி என்ன கனவு வந்திருக்க போது? நைட்டு எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோமோ அதை பற்றி கனவு வந்துச்சு. ஏய் மச்சி மச்சி சொல்ல. ஏய் சி, கம்முனரிடா. ஏய் நீ இப்படி சொல்றத பார்த்ததாண்டா எனக்கு கேட்கணும்னு தோணுது. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, அவ கூட வாழ்ந்தா அந்த லைஃப் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஒரு செகண்டில் காட்டிட்டு போயிட்டா. என் மூஞ்ச பாரு, ரொம்ப அழகா தெரியலடா இன்னைக்கு. சரி, டைம் என்ன? 10 மணி ஆகுது. சரி கிளம்பு, ஸ்கூல் போகலாம். ஆதி, எக்ஸாமே 1 மணி மேல தாண்டா முடியும். பரவாயில்லடா, வெயிட் பண்ணலாம். உன் லவ்க்காக நீ வெயிட் பண்ணுடா, நான் ஏன் வெயிட் பண்ணும்? ஃப்ரெண்டுன்னா அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். சரி, நான் எப்போ சொன்ன லவ் பண்ணுறேன்னு? அதெல்லாம் நீ சொல்லவே தேவையில்ல, போ, உன் மூஞ்சிலே தெரியுது. ஏய் மச்சான், டைம் இல்லடா. டேய் ஸ்கூல் முடிஞ்சா இந்த பக்கம் தாண்டா வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. ஆனா மச்சான், இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் ஒன்று சொன்னா புரியாது, இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டா போச்சு. ஆதி, எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நீயும் பாரு. எல்லா பொண்ணுங்களும் வராங்க, அவள் மட்டும் காணும். உன்னை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப வெக்கமா வருதுடா. ஆமால. ஏ மச்சான், அங்க பாருடா, வந்துட்டா. எங்கடா இருக்கா? காணும். நீ லவ் பண்ற மச்சான், தெரியுது. ஏய் வெறுப்பேத்ததடா, நானே இன்னும் பார்க்கலன்னு கடுப்பில் இருக்கேன். சே, ஐயோ, பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதி விட்டுருக்கோம். எல்லா கடவுளும் ஒன்று சேர்ந்து என்னை பாஸ் ஆக்கி விட்டுருங்கப்பா. ஒரு பெரிய தேங்காய் பூசணிக்காய் எல்லாம் உடைக்கிறேன். ஐயோ, அது இங்கே என்ன பண்ணுறேன்? அவ உன்னை பார்த்துட்டா போல, பாரு வாய் பொழுதுட்டு நிக்கிறத. சரி மச்சான், நீ இங்கே இருக்கியா? நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நடத்து, ஆல் தி பெஸ்ட் மச்சான். செத்த எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது. ஐயோ, வரானே. ஐயோ கடவுளே, என்னை காப்பாத்து. அச்சோ, செத்த. அனு, மாமா ஒரு நிமிஷம், இந்த வந்துட்டேன். கொஞ்சம் கூட அப்புறம் பேசுறேன். மாமா எப்படி இருக்க? நீ தான் பாக்குறல்ல, மாமா எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லாவே இல்லை, கன்றாவியா இருக்க. சரி, எதுக்கு இங்க வந்த? ஒன்றும் இல்லை, அத்தையே பார்க்க வந்தேன். அப்படியே நீ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போக வந்தேன். சரி வா, கிளம்பலாம். அனு, என்ன முடிச்சிட்டு இருக்க? வா போலாம். டேய் ஆதி, வா கிளம்பலாம். அது அவங்க மாமா போல. கொஞ்ச நேரம் இருடா, பார்க்கலாம். இல்லை ஆதி, தேவையில்லாம ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகிட போகுது. எனக்கு அவர்கிட்ட பேசணும்டா, புரிஞ்சுக்கோ. என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா. இன்னைக்கு வேறு வழி இல்லை. சாரி ஆதி, என்னை மன்னிச்சு, நான் போகிறேன். அனு, என்ன முடிச்சிட்டு இருக்க? வா போலாம். ஒன்றும் இல்லை மாமா, போகலாம். சத்தியமா முடியலடா. எதுக்கு எனக்கு போய் இப்படிலாம் நடக்குது? டே அண்ட் நைட் அவள்கிட்ட எப்போ பேசுவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. புரியுதா ஆதி? வேற ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றது சொல்லு. பொண்ணுங்க வீட்டில் பிரச்சனைனா உடனே ஸ்டடீஸில் தான் கை வைப்பாங்க. தெரியலடா, அவள்கிட்ட பேசணும். அவள் நம்பர் கிடைக்குமா? ட்ரை பண்ணுறேன்டா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவளே வந்து பேசுவா. சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை, எனக்கு அது கூட ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்தவன் யாரு? அதான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறாளே மாமான்னு, கடுப்பாகுதுடா. அவள் என்னை மட்டும்தான்டா அப்படி கூப்பிடணும், அவனை போய் மாமா மாமான்னு சொல்கிறா. எனக்கு எவ்வளோ கோபமாக வருது தெரியுமா? எனக்கு எவ்வளோ சிரிப்பாக வருது தெரியுமா? அது லவ் பண்ணுறடா நீ. ஆமாண்டா, சத்தியமாக லவ் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வரைக்கும் தெரியல, ஆனால் இப்போது அப்படியே உள்ளுக்குள்ளே செத்துட்ருக்கேன்டா. நீ எப்போ மச்சான் ஊருக்கு கிளம்புற? இன்னும் 1 வீக் தாண்டா இருப்பேன். அதுக்கப்புறம் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியல. டே ஆதி, உன் நண்பன் நான் சொல்கிறேன், இன்னும் 1 வாரத்தில் உன்னையும் அவளையும் தனியாக மீட் பண்ண நான் வைக்கிறேன். சாரிடா மச்சான். கெட்ட வார்த்தையில் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன், வா போகலாம். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம்டா, உன் லெவலுக்கு அவள் ரொம்ப கம்மி, அவளை எப்படி சூஸ் பண்ண? அதெல்லாம் லவ் மச்சான்,
உனக்கு சொன்னா புரியாது. நீ எது வேணா பண்ணு, ஆனா வெக்க மட்டும் பற்றாத. ஆதி, ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு வருது, அவளை பத்தி விசாரிப்போமா? முதல்ல அதை செய். பாப்பா இங்க வாயேன். என்னங்கண்ணா? மா, நீ சயின்ஸ் குரூப் தானே? உங்க அக்கா பேர் காயத்ரி தானே? ஆமா அண்ணா, என்னாச்சு? உங்க கிளாஸ்ல அனுன்னு யாராவது இருக்காங்களா? அண்ணா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நேம்ல யாரும் கிடையாது. என்டையர் 12th கிளாஸ்லயுமே இந்த நேம் இல்லைண்ணா. இல்லைம்மா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு இந்த வருஷம் தான் ஜாயின் பண்ணிக்கா. 12th மட்டும்தான் இங்கே படிச்சிட்டு இருக்கா. அண்ணா, நீங்க அன்வி சொல்றீங்களா? என்ன மச்சான் அன்வின்னு சொல்றாங்க? வேற பேர் சொல்லிருக்காளா உன்கிட்ட? இல்லைம்மா, எனக்கு அவளை பற்றி கொஞ்சம் சொல்கிறியா? அண்ணா, அவ பேர் அன்வி. இங்க ஒரு 1 இயரா தான் படிச்சிட்டு இருக்கா. கிளாஸ்ல அவ்வளோவா யார்கிட்டயும் பேச மாட்டா. அவளோட தம்பி இதே ஸ்கூல் தானே. அவங்க வீடு பாரதிபுரம்னு ஒரு ஏரியாவில் தானே இருக்கு. எனக்கு அவளை பற்றி வேற எதுவும் தெரியாதுண்ணா. எனக்கு இல்லை, வேற யாருக்குமே அவளை பற்றி அவ்வளோ தெரியாது. அவள் அவ்வளோவா யார்கிட்டயும் பேசி நான் பார்த்ததில்லண்ணா. ஏண்ணா, ஏதாவது பிரச்சனையா? இல்லைம்மா, பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். அதேண்ணா, இந்த விஷயம் உங்களுக்காக தான் நான் சொன்னேன். வேற யார்கிட்டயும் நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. சரிம்மா, நீ போ. அவளோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா? அண்ணா, அவ பேரு, அவ டேட் ஆஃப் பர்த் தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாதுண்ணா. அவளோட டேட் ஆஃப் பர்த் என்னம்மா? எக்ஸாக்டா தெரியல. ஆனா நெக்ஸ்ட் மந்த் தான் அவளுக்கு பர்த்டே வரும். அது கூட அவளோட ஹால் டிக்கெட் என்கிட்ட இருந்துச்சு, அதனால தெரியும். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்து போ, கிளம்ப. ஓகே அண்ணா. அண்ணா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். மச்சான், எதுக்குடா உன்கிட்ட பேரு தப்பா சொல்லியிருக்கா? தெரியலடா, ஆனால் அவள் பொய் சொல்லன்னு மட்டும் தெரியும். அவள் அப்பா அம்மா அவள் ஃபேமிலி எல்லாமே அவளை அப்படி தான் கூப்பிட்டாங்க. அவளே அறியாமல் கூட சொல்லியிருக்கலாம்ல. தெரியல, நம்ம அவளை ப்ளேம் பண்ண முடியாது. எனக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் அவகிட்ட தான்டா இருக்குது. அவள்கிட்ட பேசணும்டா. அவள் ஃபஸ்ட்டு என்ன என்னவா நினைக்கிறானாவது தெரியணும்டா. சரி மச்சான், இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்பலாம். மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். அம்மா, அம்மா, மாமாக்கு எதனா கொடு, நான் சோஃபி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். ஏடி, எக்ஸாம் முடிஞ்சு வந்திருக்க, எப்படி எழுதுனன்னு கூட சொல்லாம நீ பாட்டுக்கு ஓடுறேன். அதெல்லாம் பாஸ் ஆயிடுவேன். பாய். சரி, அர்ஜுனுக்கு கல்யாண புடவை எடுக்க போறோம், வரியா? அதெல்லாம் நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க. பாய். பாய் மாமா. பார்த்து போவானு. வர வர வீடுன்னே அடங்க மாட்டாப்பா. விடுங்க அத்தை, சோஃபி வீட்டுக்கு தானே போறா. எக்ஸாம் பத்தி எதனா பேச போவா. ராம், நம்ம அர்ஜுனுக்கு கல்யாணம் தெரியுமா? என்னத்த சொல்றீங்க? நம்ம அர்ஜுன்கா? எதுவும் சொல்லலையே அவன். இல்லப்பா, பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டான். இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கா. சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ண போகிறோம். ஒரு 2-3 நாளில் கோயிலில் கல்யாணம் பேசி வச்சிருக்காரு அவங்க அப்பா. நல்லபடியா நடந்தா சரி. மனசுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடந்துட்டாலே போதும் அத்தை. அப்புறம் ராம், நீயும் அம்மா சொல்கிறாங்க மாமா சொல்கிறாங்கன்னுலாம் நினைக்காத. அனு ரொம்ப சின்ன பொண்ணு. உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணு. அத்தை, அனு எனக்கு குழந்தை மாதிரி. அவளை கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது. இல்லை ராம், உன்னை பற்றி தெரியும். இருந்தாலும் உங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிறாங்க, அதான்ப்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை. அனுவை பத்திரமா பார்த்துக்கோங்க. நிறைய விஷயம் வெளியே நடக்குது. எங்கே போனாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிப்பா, நீ எங்கள் கூட துணி எடுக்க வரதுனா வா. சரி அத்தை, போகலாம். சோஃபி, சோஃபி, வெளியவே இருந்து கத்தாதடி, உள்ளதான் இருக்கேன் வா. பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன்டி. என்ன, யாராச்சும் லவ் பண்றியா? என்னடி, நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றேன். ஆனா லவ்லாம் கிடையாதுடி. லவ்வா மாறிடுமோன்னு பயமா இருக்கு. யார் இந்த லக்கியஸ்ட் பர்சன்? லூசு, நான் ஃபர்ஸ்ட் சொல்றது கேளு. அன்னைக்கு ப்ரௌனி சாப்பிடும்போது போனோம்ல, எங்க ஸ்கூல் சீனியர் கூட சண்டைக்கு வந்தானே, அவனுக்கும் எனக்கும் தெரியாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆயிடுச்சுடி. ஆனா என்னன்னு தெரியல. என்ன, கம்ப்ளீட் பண்ணு, என்ன ஆச்சு? இல்லடி, நேற்று அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்களே, அவனோட ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டி கூட்டிகிட்டு போகணும். அங்கே போனால் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டான். என்னையே அறியாமல் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை நீ வெக்கப்பட்டுல சொல்லணும், பயந்து சொல்கிற. ஆமாம், அவன் நம்மள மாதிரி நார்மல் ஃபேமிலியாக இருந்தால் நான் அப்படி ஃபீல் பண்ணலாம். அவன் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு நான் இப்படி தானே சொல்லி ஆகணும். சரி, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அவனுக்கு? அவன் எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு இங்கே ஸ்கூலுக்கு வந்தான். ஸ்கூலுக்கு வேற யாராவது பார்க்க வந்தானா, இல்லை என்ன விஷயமா வந்தான்னு தெரியுமா? இல்லை நீ ஏதாவது தப்பாக நினச்சி என்ன மாதிரி நீயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு கேட்குறேன். இல்லை சோஃபி, எங்கள் ஸ்கூலுக்கு வந்தான். ஆனால் ஸ்கூல் கேட்லேயே நின்றுட்டு இருந்தான். நான் வந்த உடனே என்னை கூப்பிட்டான். ஆனால் நான் தான் ராமாமா வந்ததுனால அப்படியே வந்துட்டேன். சரி, என்கிட்ட சொல்லு, நீ அவனை லவ் பண்ணுறியா? தெரியல, பயமாக இருக்கு. அனு, இங்கேருந்து எதுவும் பேச முடியாது. ஏன்னா எப்போ யார் உள்ள வருவாங்கன்னே தெரியாது. நம்ம வெளியே போய் பேசலாமா? வா சோஃபி, போகலாம். பட்டு
இந்த டென்ஷனில் எக்ஸாமை கோட்டை விட்டுறாதடி, மானம் போயிடும். சோஃபி, சத்தியமாக நான் நல்லா எழுதியிருக்கேன். கண்டிப்பாக நல்ல மார்க் தான் எடுப்பேன். சரி வா வா, இன்னைக்கு என்னெல்லாம் புலம்பணுமோ மொத்தமாக புலம்பிடுவா. இது அனு தானே? ஆதிக்கு உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். ஆதி எங்கடா இருக்க? இப்போ தாண்டா வீட்டுக்கு வந்தேன். என்ன வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன், ஃபோன் பண்ணியிருக்க? மச்சான், இங்கே பஸ் ஸ்டாண்டில் உன் ஆள் இருக்காடா? எங்கேயோ ஃப்ரெண்டு கூட போயிட்டுருக்கா. டேய் என்னடா சொல்கிற? ஆமாம் ஆதி, தனியாக தான் இருக்கா. நீ வந்து என்ன பேசலாம், சீக்கிரம் வா. ஆசிஃபே, நீ அவளை ஃபாலோ பண்ணிடா, நான் உடனே வரேன். அவள்கிட்ட பேசியே ஆகணும். சரி ஆதி, நான் பின்னாடியே போகிறேன், நீ சீக்கிரம் வா. நான் வச்சிட்டுமா? ஓகே மச்சான், என்னன்னு பாரு, நான் உடனே வரேன். இந்த ஆதி வேற இன்னும் வராமல் இருக்கான். என்னடி பண்ணுற? ஒன்றும்லடி, ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டு வந்துடுறேன். மச்சான் பக்கா என்ட்ரி வாடா. ஆதி. ஹலோ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? யார் இது? நீங்களா? என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாம எப்படி? நீங்க தான் ஹீரோவாச்சு. இல்லை புரியல. சோஃபி, வாயை வச்சுட்டு சும்மா ரெடி. அனுப்பிட்டு கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வழி விடுறீங்களா? சரி சரி, பார்த்து. சோஃபி, எங்கடி போற? அனு, வேறென்ன வேண்டும், ஒரு முறை சொன்னால் போதும். அது காலையில் ஸ்கூலில் பேச முடியல, சாரி ஆதி. ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசலான்னு வந்தேன். என்ன எக்ஸாம்லாம் ஓகேவா? நல்லா தான் எழுதுனேன். சாப்பிட்டியா? இல்லை. ஏன் சாப்பிடல? தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இருக்கும்? நான் சாப்பிட்டா தானே. இல்லை புரியல, நான் சாப்பிட்டேனான்னு கேட்குறதுக்கு தான் வந்தீங்களா? நான் பேச வந்தது வேற, கேட்க வந்தது வேற, இப்போ பேசிட்டு இருக்கிறது வேற. நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பும் போது உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் நீ தாங்க இல்லை. இல்லை, அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்களே, அவங்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுக்க தான் போனேன். சாரி, ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேனா? சாரி, நான் தான் சொல்லணும், பார்த்துட்டும் பேசாமல் வந்துட்டேன். சரி, எனக்கு நமக்குள்ள சாரிலாம் சொல்லிக்க வேணாம். இவன் யாரோ வந்தது எதற்காக? நீ இவ்வளோ சோகமாக இருக்க, சரியா தூங்கலையா? நீ எப்படி ஹாப்பியாக இருக்க? நல்ல தூக்கமோ? லூஸு, நான் என்ன கேட்டால் நீ என்ன சொல்கிற? நான் நேற்று நைட்டெல்லாம் தூங்கலை தெரியுமா? நானும் தான் தூங்கலை, ஆனால் யாரை பற்றியா டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருந்தியா? இல்லை, படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் சத்தியமாக நம்ப முடியல. ஹலோ, இந்த ஸ்கூல் வரதுக்கு முன்னாடி நானும் நல்ல ரேங்க் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மொத்தமாக போச்சு. உன்னை பார்த்ததுக்கப்புறம் இருந்த கொஞ்சம் நஞ்சமும் போச்சு. நீ இப்போ என்ன சொன்ன? காது கேட்கலையா? ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். சரி ஆதி, என் ஃப்ரெண்டு இன்ட்ரோ கொடுக்குறேன் வா. நானும் என் ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுக்குறேன் வா. டேய் ஆசிஃப், இங்கே வா. என்ன மச்சான், ஹாப்பியா? டேய். ஹாய் அண்ணா. ஹாய் அனு. என் ஃப்ரெண்டு இவ்வளோ ஷார்ட் டைமில் யார்கிட்டயும் பேச மாட்டான். உன்கிட்ட பேசியிருக்கானா நீ ரொம்ப லக்கின்னு அர்த்தம். அனு கம்மிட் ஆயிட்டா போலியே. ஓ, சார் அவ்வளோ யார்கிட்டயும் பேச மாட்டாரா? ஆமாம்மா, என்கிட்ட கார்த்தி, ஸ்ருதி எங்களை தவிர வேறு யார்கிட்டயும் அவன் பேசி பழகுனதா எனக்கு தெரியல. அப்படியா? அப்புறம் ஆதி, இது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒன்றா தான் வளர்ந்தோம். என் பேர் சோஃபி. ஹாய் சோஃபி. மச்சான், ஹாயாவது கைவிட்டு சொல்லுடா. ட்ரை பண்ணுறேன்டா, முடியல. மச்சான், அது ஓகே மச்சான், நீ பாரு. உங்க பேரு சோஃபி தானே சொன்னீங்க? சரி சரி, வாங்க, ஃப்ரெண்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க. ஓ, தெரிஞ்சிருச்சா? அதுக்கு இல்லைங்க, எப்படியும் 2-3 நாள் அவன் ஊருக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் அவங்களால பார்த்துக்க முடியாது, அதான். ஓ, அப்போ உங்களுக்கும் எல்லாம் தெரியும். ஏங்க, ஒன்று கேட்பேன், சொல்றீங்களா? கேளுங்க, தெரிஞ்சா சொல்கிறேன், இல்லைன்னா தெரியாது. அனு ஆதியை லவ் பண்றாளா? நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அவன் லவ் பண்றான், ஆனால் அவள்கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அனு, நான் சின்ன வயசுலேருந்து பழகிட்டு இருக்கேன். அவள் சொல்லி தான் எனக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்போதைக்கு இதுக்குள்ளே போவேனான்னு வெயிட் பண்ணுறா. ஏங்க, என் ஃப்ரெண்டு மேலே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னா இல்லைங்க, அவளால் இதுக்கு தேவையில்லாத ப்ராப்ளம் வரணும்னா பயப்படுறா. அப்படி என்னங்க ப்ராப்ளம் வரப்போகுது? எதுவாக இருந்தாலும் ஆதி பார்த்துப்பான். ப்ராப்ளமே உங்கள் ஃப்ரெண்டால் தான். அவர் நல்லா டாக்டர் படிச்சிட்ருக்காரு, ஆனால் இவ ஒரு நார்மலான ஃபேமிலி, அதனால தான் பயப்படுறா. எனக்கு புரியுதுங்க, ஆனால் அவனும் ஸ்ட்ராங்காக இருக்கான் அவனோட முடிவில். இப்போதைக்கு எதுவும் சொல்லிக்க வேணாம். இதுக்கு மேலே ஏதாவதுன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்கள் நம்பரை எனக்கு கொடுத்துட்டு போங்க. ஏதாவது எமர்ஜென்சினா நான் உங்களை கால் பண்ணுறேன். ஓகே, நான் கிளம்பும்போது நம்பர் தரேன். ஓய், உன் பேர் என்ன? ஓ, அப்போ என் பேர் கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்களா? ஆமாம், உன் பேர் அன்வி தானே? எதுக்கு என்கிட்ட அனுன்னு சொன்னேன்? அதுவா, என்னை எங்கள் வீட்டில் அனுன்னு தான் கூப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் சடனாக கேட்டவுடனே அதுதான் என் மைண்டில் இருந்துச்சு. நான் இன்டென்ஷனலாலாம் சொல்லலை, ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பேன். கரெக்டான பேர் சொல்லியிருந்தா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன். இப்போ அன்வின்ற நேமை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சு.
என் பேர் கண்டுபிடிக்கிறதுல அப்படி என்ன ஆர்வம் உங்களுக்கு? ஏன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. சரி சொல்லட்டா? வேணாம் வேணாம், எதுவும் சொல்லாதீங்க. இப்போ ஏன் சோகமாயிட்ட? தெரியல. அனு பயப்படாத, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என் பயம் என்னன்னு உங்களுக்கு சொன்னால் புரியாது. நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டேன். இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், ஆனால் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் அங்கே இருக்கேன், நீ இங்கே இருக்க போகிற. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எல்லா லீவ்ஸ்லேயும் நான் இங்கே வந்து இருக்க பார்க்குறேன். உன்னோட வேலை சந்தோஷமாக படிக்கிறது மட்டும்தான், மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இமீடியட்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணு. என்னால் முடிஞ்சால் நான் உடனே வரேன், அப்படி இல்லைன்னா ஆசிஃப் அனுப்புகிறேன். இப்போ நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போது நான் பேசிகிட்டு இருக்கிறது நம்மளோட லைஃப்பை பற்றி. இதுக்கு மேலே டீப்பாக போவேன்னு பார்க்குறேன். ஸோ உன் நம்பர் எனக்கு கொடுத்துட்டு போ. உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது. ஆதி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எதுக்கு? யோசிக்க போறியா? நம்ம எவ்வளோ யோசித்தாலும் இதுக்கு கன்க்ளூஷனே கிடையாது. தெரியும், ஆனால் எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம். பரவாயில்ல, எல்லா பொண்ணுங்களும் கடைசியில் சொல்லுவாங்க, நீ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்ட. சரி ஆதி, நான் கிளம்பட்டுமா? வீட்டில் தேடுவாங்க, டைம் ஆச்சு. ஏன் இப்போ சுகமாயிட்டேன்? ஒன்றும் இல்லை, நீ பார்த்து போ. நீ ஏன் போயிடுவே, இல்லை நான் வந்து ட்ராப் பண்ணட்டுமா? நல்லா இருக்கே உன் கதை. நீ ட்ராப் பண்ணால் எங்கள் அப்பா உன் கூட அனுப்பி விட்டுருவாரு. அப்போ வா போகலாம். இல்லை ஆதி, சோஃபி இருக்கால, நான் அவ கூட பேசாமல் உன் கூட மட்டும் பேசினா நல்லா இருக்காது. நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட பேசுகிறேன், இல்லைன்னா ஃபோனில் பேசுகிறேன். பாய். லூஸு, உன்னை ஏன் தான் பார்த்தேன்னு இருக்கு. என்னை பார்த்ததுக்காக வருத்தப்படுறியா? ரொம்ப அதிகமாக வருத்தப்படுறேன். இதில் க்யூட் என்னென்னா இன்னும் வருத்தப்பட போகிறேன், அதுதான். உன்னை வருத்தப்பட விட மாட்டேன், நம்பு. சரி சரி, என்னை பேசி பேசி ஹோல்ட் பண்ணாத, நான் வீட்டுக்கு போகிறேன். பாய். ஏய், எங்கே போகிற? ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ, இல்லைன்னா போக முடியாது, வழி விட மாட்டேன். நீ என்ன இதுக்குள்ளே மிரட்டுற? அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. உன்னை யாராவது மிரட்ட முடியுமா? எவ்வளோ பெரிய ரவுடி நீ. சரி, இந்தா என் ஃபோன், உன் நம்பரை என்கிட்ட பண்ண. சரி, ஒன்று மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போனானே யார்? அதுவா? அது எங்கள் ராம் மாமா, எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன். என்ன, எல்லார் வீட்லேயும் அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டில் எதனா பண்ணுறாங்களா? அது எல்லா வீட்லேயும் நடக்கிறதுன்னு, ஆனால் எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி ஏதாவது இருந்தாலும் நானே சமாளிச்சுப்பேன். என்னடா கதை ஸ்மூத்தாக போகுதுன்னு பார்த்தேன். சரி விடு, பார்த்துக்கலாம். சரி ஆதி, நான் கிளம்பட்டுமா? போவாதேன்னு சொன்னால் கேட்கவா போகிறேன், போ. நீ இப்படி கை பிடிச்சிட்டு இருந்தா எப்படி போகிறது? கையை விடு ஃபஸ்ட்டு. அதெல்லாம் முடியாது, உன்னால் போக முடிஞ்சா போ. ஆதி, நீ இப்படிலாம் பண்ண மாட்ட. என்ன ஆச்சு உனக்கு? நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட், உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குமா? இருக்கு. சரி போ. சோஃபி, என்ன பேசி முடிச்சிட்டிங்களா? அப்பப்போ இப்படி வெளியே கூட்டிகிட்டு வாங்க. சும்மா ராதி, அவன் என்னை கிண்டல் பண்ணுவா. நான் அப்புறமா பேசுகிறேன். பாய். சோஃபி, அனு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் அவ கூட இருக்க மாட்டேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவளை பார்த்துக்கலாம் யாருமே தேவையில்ல, அவள் எல்லாரையும் பார்த்துப்பா. நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. என்ன பண்ணி தப்பிக்க போகிறேன்னு தெரியல, ஆனால் நல்லா மாட்டினேன்னு மட்டும் தெரியுது. வாடியானோ போகலாம், டைம் ஆச்சு. ஓகே சோஃபி. அண்ணா, நானும் போயிட்டு வரேன். ஆதி பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, பார்த்து போங்க. அப்புறம் இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கு, பார்த்துக்கோ. பாய். சரி, நான் போகிறேன் வீட்டு. அவளை ரசித்த பின்னே நிலவு இனிக்கவில்லை. நான் போயிட்டு வரேன் ஆசிஃப். பாய். நீங்களும் பார்த்து இருந்துக்கோங்க. பாய், அப்புறம் மீட் பண்ணலாம். ஆதி, மச்சான், நான் இப்போ என்ன ஃபீலில் இருக்கேன்னே சொல்ல முடியலடா. ஓகே ஓகே, இந்த மூமெண்ட் அப்படியே லைஃப்பில் ஃப்ரீஸ் ஆன போதுங்க எனக்கு. கண்டிப்பா மச்சான், ஆனா அந்த பொண்ணை விட்டுறாதுன்னு. விட மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன்.